Why businessmen are create a system? Let me explain. ஒரு ஊரில் 2 ஃபிஷர்மேன்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃபிஷர்மேன் வந்து அன்னைக்கு தேவைக்கான மீனை மட்டும் பிடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் இன்னொரு ஃபிஷர்மேன் தனக்கு தேவையான ஃபிஷ்ஷு கிடைச்சாலும் சரி, அதை விட அதிகமாக பிடிச்சி அதை எதுவுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேல்ஸ் பண்ண அவருக்கு ப்ராஃபிட் அதிகமாகுது. ப்ராஃபிட் அதிகமானோடனே இன்னொருத்தரை ஹையர் பண்ணி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துறாரு. அதே மாதிரி இது நடக்க அவர் இன்னொரு ஆளையும் ஹையர் பண்ணி 2 பேரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஃபிஷர்மேன் என்ன நடக்குது, இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் அந்த ஃபிஷர்மேன்கிட்ட போய் கேட்கும்போது தான், நீங்கள் உங்களுக்கு தேவையை மட்டும் பார்த்தீங்க, ஆனால் நான் எனக்கு தேவையும் பார்த்தேன், அதே நேரத்தில் நான் ஒர்க் பண்ணாமல் எனக்கு ப்ராஃபிட்டும் வந்துடுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நமக்கு ஒரு தேவைன்னா அதை நம்ம சிஸ்டமாக பில்ட் பண்ணும்போது அது ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு சிஸ்டம் உருவாக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்குமே தவிர்த்து லாஸ்